இலங்கையினுடைய பிரச்சனையே இனப்பிரச்சனை தான். இலங்கையுடைய பொருளாதார பிரச்சனையே இனப்பிரச்சனை தான். இலங்கையுடைய அரசியல் பிரச்சனையே இனப்பிரச்சனை தான். இலங்கையினுடைய சர்வதேச பிரச்சனையே இனப்பிரச்சனை தான். இலங்கையில் சர்வதேச நாடுகள் வந்து கொண்டுவதே இனப்பிரச்சனையின் பின்னால் தான். இலங்கையில் சர்வதேச நாடுகள் சம்பந்தப்பட்டதே இனப்பிரச்சனையினால் தான். எனவே அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்று தான் பேசியிருக்க வேண்டும். அவர் அதை முற்று முழுவதுமாக கைவிட்டிருக்கிறார். இந்த ஊழல் பற்றி சொல்கிறாரே, இதை நீங்கள் சொல்லியதிலிருந்து நான் தொடங்க போகிறேன். இந்த ஊழல் என்பது யுத்தத்தினால் வந்தது. யுத்தம் மிலிட்டரிசத்தை கொண்டு வந்தது. வார் மிலிட்டரிசத்தை கொண்டு வந்தது. மிலிட்டரிசம் ஊழலை கொண்டு வரும். மிலிட்டரிசத்தில் ராணுவமயமாக்கலில் வந்து, ராணுவவாதத்தில் வந்து எப்பொழுதும் ஆயுதங்களுக்கு கணக்கு காட்டுவதில்லை. டிஃபென்ஸ் என்று சொல்லி அவற்றுக்கு பெருமளவு கணக்கு காட்டாமல் ரகசியமாக வைக்கப்படும். அந்த டிஃபென்ஸுக்குள்ளதான் எப்பொழுதுமே ஊழல் இலகோக வெளியில வரும். இந்த ராணுவமயமாக்கலில் தான் ராஜபக்ச குடும்ப பெரும் ஊழலில் ஈடுபட்டது. இந்த ராணுவமயமாக்கலில் ஈடுபட்ட ஊழலில் செய்யப்பட்ட ராணுவ வண்டிகள், வாகனங்கள், ஆயுதங்கள் எல்லாமே இவர்களும் பயன்படுத்துகிறார்கள். எவ்விப்பினும் அந்த வண்டிகள், வாகனங்கள், ஆயுதங்களை பயன்படுத்தித்தான் 2005ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை அரசியல் நடத்தினார்கள். அந்த ஊழலில் இவர்களுக்கு பங்கு இல்லையா? ராணுவத்துக்கு நீங்கள் 60,000 பேரை சேர்த்து கொடுத்திருந்தால் அந்த ராணுவவாதத்துக்கு அதனால் ஏற்பட்ட ஊழலுக்கு யார் பொறுப்பு? எனவே ஊழலுக்கு நீங்கள் பொறுப்பு. ஊழல் ஒரு ராஜபக்ச குடும்பத்தோடு மட்டுமில்லை. நான் ராஜபக்ச குடும்பம் உங்களற்றது என்று சொல்ல வரவே இல்லை. இந்த ஊழலோடு எல்லோரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள், அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள், இராணுவம் சம்பந்தப்பட்டிருக்கு, கட்சி தலைவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறீங்க, ஏவிபி சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்கள் யுத்தத்துக்கு ஆள் சேர்த்து கொடுத்ததிலேயே நீங்கள் யுத்த விரும்பிகளாக இருந்திருக்கிறீர்கள். இது உங்களுடைய கையிலும் உரியது. சரி, எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்?